எண்ணெய் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இலை பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், பட்டை, கிராம்பு 2, கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதினா போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கடையில் வாங்கி போடுறேன். இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம். கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, இப்போ என்ன கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியும் குழஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வந்து தண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். பாதி பழம் தான் போடுறோம். கலர் விட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதை நம்ம வந்து அரிசி போட்டு ஃபுட் கலர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதும் நம்ம அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா தம் போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். வந்து பாஸ்மதி அரிசி தான் போடுறேன், பிரியாணி அரிசி.
அரிசி நம்ம இப்போ போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அப்படி வேகட்டும், விட்டுடலாம். இப்போ வந்து தம் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து சிம் பண்ணிடலாம் அடுப்பை. நான் வந்து மேலே புதினா போட்டுருக்கேன். நெய் ஊற்றிக்கிறேன். இப்பயே கொஞ்சம் ஊற்றணுன்னா அடி பிடிக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி பண்ணேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து தம் போட்டு வச்சுட்டோம். ஒரு 20 நிமிஷம்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு.